மெத்தட் இதுதான். ஒன்னு பட்டாசு விட்டு கறியாக்குவான், ரெண்டாவது கறியாக்குறது இதுதான். காசை கறியாவே ஆக்கிடுறான். காசுக்கு வாங்கி அதை கறியாக சாம்பலாக ஆக்குறது ஒண்ணு இருக்குன்னா அதான். இத முஸ்லீம் விற்கிறானா இல்லையா? சினிமா கொட்டை நடத்தி சம்பாதிக்கிற முஸ்லீம் இருக்கானா இல்லையா? சினிமா கொட்டை நடத்தி இது ஒரு தொழிலா? இது ஒரு தொழிலாப்பா? சினிமா கொட்டை நடத்துற ஒரு முஸ்லீம் நான் கேட்கிறேன், இது ஒரு வியாபாரமா? ஒரு பொம்பளை அசிங்கமா காட்டி அசிங்கமான ஆபாசமான உன் தங்கச்சிட்ட பேச முடியாத வார்த்தைகளை பேசுறான். ஒரு அண்ணன் தங்கச்சிட்ட பேச இயலுமா அந்த வார்த்தையை? அப்படி அசிங்கமான வார்த்தையை பாடல் என்றும் வசனம் என்றும் பேசுகிறான். மனிதர்களுடைய அந்த வக்கிர உணர்வுகளை பயன்படுத்தி மனுஷன் இருக்கின்ற செக்ஸ் பலவீனத்தை பயன்படுத்தி இவன் சம்பாதிக்கிறதுக்காக இந்த அயோக்கியர்கள் சினிமா தயாரிக்கிறான்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? நீ எப்படி துணை செய்வ? ஒரு முஸ்லீம் எப்படி தியேட்டர் நடத்துவான்? நடத்துறானுங்க. தியேட்டருக்கு பேரே முஸ்லீம் பேரை வைக்கிறானையா? தியேட்டருக்கு பேரே முஸ்லீம் பேரை வைக்கிறான். அவளுங்களா பரக்கத்து தியேட்டருங்கிறான், ரஹ்மத்து தியேட்டருங்கிறான். அல்லாஹ்வுடைய லானத்து இறங்கக்கூடிய சாப இறங்கக்கூடிய தியேட்டருக்கு ரஹ்மத்து தியேட்டர் பேர் வைக்கிறான். எப்படி? பஷீர் தியேட்டரா? பஷீர்னா நற்செய்தியா? என்ன நற்செய்தி? நரகத்துக்கு போற நற்செய்தி. இப்ப ரிசர்வ் பண்றார். நீங்க சினிமாவுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணல, அங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சினிமா கூட்டம் நடத்துற ஆளுக்க எங்க பண்றீங்க? நரகத்துக்கு இங்க இருந்து ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. கன்ஃபார்ம் டிக்கெட் நிச்சயமா கிடைச்சு போயிடும். இது ஒரு முஸ்லீம் செய்யலாமா? ஒயின் சாப்பிடுறான் முஸ்லீம். அட இது ஒயின் மனுஷனுக்கு கேடு தருமா தராதா? அவனே எழுதுறானா இல்லையா? பாட்டர்ல குடியை கெடுக்கும் எழுதுறானா இல்லையா? கடையில் எழுதி போட்டுக்கானா இல்லையா? குடியை கெடுக்கும் இப்படி ஆராய்ச்சிய வேணும். கண்ணால பாக்குறோம். குடிச்சிட்டு போய் ஆடுறத கண்ணால பாக்குறோம். குடிச்சவன தாயும் தெரியல தாரம் தெரியல. வேட்டியா விட்டு போது சாராயக்கடல விழுந்து கிடக்கிறான். நேற்று வரைக்கும் நல்லா இருந்தா குடிச்சவன வெள்ளையும் தலைமை வெளியே வருவாங்க. அது ஒரு பெக்கு ஏத்தணும் என்னவாயிரும், ஒரு வேறால மாறிடுவான். எல்லாம் அவுத்து போட்டு கிடக்கிறான். அவன் பேசின பேச்ச டேப்புல போட்டு அடுத்த நாள் அவன் போட்டு கேட்க தற்கொலை பண்ணி செத்துவான். அப்படி அவன் இருந்து வரும். குடிச்சிட்டு அவன் பேசுற பேச்ச அவனுக்கு தெரியாம டேப்ல ரெக்கார்ட் பண்ணி அவன் சுயநிலை வந்தவன போட்டு கடப்பா நீ பேசின பாடுறாண்டு. அவ்வளவு கேவலமா உன்னை ஆகி போயிடுறான் மனுஷன். இது முஸ்லீம் குடிக்க கூடாது. நீ விக்கிறிய அது என்ன? நீ எப்படி விக்கலாம்? இது செய்யறான். பான் பராக்கு விக்கிறான். பான் பராக்கு என்பது இன்னைக்கு புற்றுநோய்க்கு அதிகமான காரணம் எது? போதையும் கலந்திருக்கு, பிளஸ் புகையிலை, எல்லா விதமான கேடுகளுக்கும் ஒரு கேந்திரம் சொல்லலாம். பான் பராக்க ஆசிட்லாம் அதுல கலக்குறான், நமச்சாரம் கலக்குறான், புகையில கலக்குறான். நமச்சாரத்தை வாயில போட்டா என்ன தெரியுமா? பல்ல அரிச்சு போடும். அந்த நமச்சாரத்தையும் புகையிலையும் கலந்து அந்த பாக்கு மேல பூசி அதை கொண்டாந்து உங்ககிட்ட விக்கிறான். அது ஒரு விறுவிறுன்னு இருக்கிறத தவிர ஒரு நன்மையில கிடையாது. விறுவிறுன்னு இருக்கு பார்த்தா. இது விக்கிறீது நியாயமா? இந்த போதைக்கு அடிமையானவன் என்ன செய்யறான்? பத்த மாட்டேங்குது. இந்த போதையை பொறுத்த வரைக்கும் இங்க தண்ணி முதல் அடிப்பான், அடிச்சுட்டே இருப்பான். 50 அடிப்பான், 50ல ஆடுவான் கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் 50 பத்தாது, 100 ஆக்குவான். 100ல கொஞ்ச நாளைக்கு ஆடுவானா, அப்புறம் ஆட்டம் வராது, 200 ஆக்கணும், அப்புறம் 500 ஆக்கணும். வயிறு இடம் இருக்கணும்ல, அப்புறம் கொள்ளாதுல, போதை வராது. அடுத்து என்ன செய்வான்? வேற போதை ஏதாவது இருக்குதா? வேற போதை என்ன? கரப்பான் பாச்சாம் பள்ளிலாம் உளுந்து கள்ளச்சாராயம் இருக்குல்ல, அது நல்லா ஏற்றிருப்பாங்க. அதை குடிச்சா வருமா? அதை போய் குடிக்கிறான். அதை குடிச்சு வராது. அப்புறமேல என்ன பெத்தடின் இருக்குதா, ஹெராயின் இருக்குதா, அந்த பவுடர் இருக்குதா, துட்டு நாக்கில் வச்ச உனையே போதை வருமா, அப்படி ஏதாவது இருக்குதா? இப்படின்னு போவான். இப்படி போயிட்டா டோட்டல் அவுட், முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் மனிதனுக்கு கேடு செய்யலாற்றி இருக்கிறது. நீ செய்கிற வியாபாரத்தில் இது அடுத்தவனுக்கு கேடு தருமா? இதன் மூலம் சம்பாதிக்காதே, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை. நாம நல்லா இருக்கிறக்க அடுத்தவன் கஷ்டப்படலாமா? இது முஸ்லீம். இஸ்லாம் இந்த நாட்டை வளர்ந்துச்சு. எப்படி வளர்ச்சி நினைக்கிறீங்க? நீங்க அரபு நாட்டு இறக்குமதியா? இல்லதானுங்க. இங்க தானே பிறந்தீங்க. உங்க அப்பன் பாட்டன் என்னுடைய அப்பன் பாட்டன் எல்லாம் எப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அரபு நாட்டில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பாடம் கற்ற தோழர்கள், அந்த தோழர்களிடத்திலே பாடம் கற்ற தோழர்கள், அந்த தோழர்களிடம் பாடம் கற்ற தோழர்கள் வியாபாரத்தின் நிமித்தமாக உலகின் பல பாகங்களுக்கும் சென்றார்கள். அவர்களுக்கு தமிழ் மொழி தெரியாது, அவர்களுக்கு மலையாளம் தெரியாது, அரபு மொழி மாத்திரம்தான் தெரியும். அவர்கள் ஒவ்வொரு பகுதிக்கா வந்தாங்க. அவங்க வியாபாரத்தில் காட்டின நேர்மை தான் நம்ம அப்பன் பாட்டின கூட இஸ்லாத்தில் விட்டுச்சு. விளங்கிக்கிறங்க.
பயான் பண்ணி பிரச்சாரம் பண்ணி இஸ்லாத்துல யாரும் சேரலங்க. இப்ப இஸ்லாம் சொல்லு பாருங்க, அவன் வியாபாரத்தில் எவனுக்கும் எந்த கேடும் இருக்காது. ஒரு முஸ்லீம் இடத்துல பண்ற வியாபாரத்தில் மோசடி இருக்காது. பாதிக்கிறத விற்க மாட்டான், கேடு தர்ற பொருளை நமக்கு தரமாட்டான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்க அப்பம் பாட்டின இஸ்லாத்தில் வந்து சேர்த்தது. இன்னைக்கு என்ன பேர் வாங்கியிருக்கிறான் முஸ்லீம்? எல்லா விதமான கேடு கட்டதையும் செய்யக்கூடியவன் முஸ்லீம் என்ற பெயரை வாங்கியிருக்கான். வாங்கியிருக்கல இல்லையா? கொஞ்சமாச்சு நம்பிக்கை பெற்றிருக்கல வியாபாரத்தில் இல்ல. அந்த மாதிரி நம்ம கேடு செய்யற பொருளை எந்த காரணத்தினாலையும் விற்க கூடாது. ரெண்டாச்சா, இதே மாதிரி அதான் நம்முடைய வியாபாரத்தில் பொருள் திரட்டுவதில் மோசடி இருந்துவிடக் கூடாது, ஏமாற்றுதல் இருக்கக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, மனித குலத்துக்கு கேடு தருகிற எந்த ஒரு பொருளையும் வித்து சம்பாதிக்க கூடாது. அச்சா, அதுல தடுக்கப்பட்டதுல இன்னொரு வட்டி என்பது. இஸ்லாம் தடுக்கிற பொருளாதாரத்தில் உழைக்காமலே சுரண்டுவதற்கு பெயர் வட்டி. ஏழ்மையை, மனிதனுடைய நெருக்கடியை, நிர்பந்தத்தை பயன்படுத்திக் கொண்டு அந்த பலவீனத்தை முதலீடாக ஆக்குகிற ஒரு கள்ளஞ்சர்களுடைய ஒரு தொழில் தான் இது வட்டிங்கிறது. வட்டி வந்து எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா இஸ்லாத்துல? தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியும். இஸ்லாமிய மார்க்கத்தில் 3 குற்றங்களுக்கு நிரந்தர நரகம் இருக்கிறது. 3 குற்றங்களுக்கு நிரந்தர நரகம் வழங்குது உங்களுக்கு. இப்ப மறுமை நியாயத்தில் நிறைய பேருக்கு வழங்க நிரந்தர நரகம், அதையும் வழங்கிக்கிறங்க. நியாய தீர்ப்புனால நம்ம எல்லாம் நிக்கிறோம். நின்ற பிறகு கொஞ்சம் பேர் சொர்க்கத்துக்கு நல்லா தீர்ப்பளிப்பான், அவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க, அது பிரச்சனை, அது வழங்க உங்களுக்கு தெரியும். மீதி பேரை நரகத்துக்கு நல்லா அனுப்புவான். நரகத்துக்கு அனுப்புறவர்கள் ஒரேடியா நரகத்தில் கடன்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்ப மாட்டான். எப்படி அனுப்புவான்னு கேட்டா, அவங்க எவ்வளவுக்கு தப்பு செஞ்சிருக்கிறாங்களோ அவ்வளவு காலத்துக்கு நரகத்தில் எல்லாம் போடுவான். அவன் ஒரு கணக்கு வச்சிருக்கிறான். இவனுக்கு ஒரு 1000 வருஷம் போடும், இவனுக்கு ஒரு 2000 போடும், இவனுக்கு ஒரு 3000 வருஷம் போடும். அங்கதான் சாவ மாட்டோமே. ஏன்னா 1000 வருஷம் பேசுறான்னு நினைக்காதீங்க. இங்கதான் 65 வயசு உலகத்துல, அங்கே ஆயமூத்து பியா உலா எரியா, அங்க வாழவும் மாட்டான், சாவவும் மாட்டான். வழங்குதா? அது கணக்கு விளக்கு இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கிறது. அப்ப சில ஆட்கள் எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டா, நரகத்துல போட்டுட்டு இவன் செஞ்ச தப்புக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு நல்லா நினைக்கும் போது போடா சொர்க்கத்துக்கு. கடைசியா சொர்க்கத்துக்கு கொஞ்சம் பேர் வருவாங்க. ஆனால் சில பேரு நரகத்துக்கு அனுப்புனதுதான் தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துக்கு வருவானே, அப்படி வரவே 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 முடியாது. அப்படி தப்பு 3 இருக்கிறது. 3 தப்பு செய்தவர்கள் நரகத்தில் அல்லாஹ் தூக்கி வீசினால் அவன் நரகம்தான். அந்த கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பில் போட்டு அல்லாஹ் வாட்டுவான். சீல் சலத்தை உண்பதற்கு தருவான். நெருப்பு தான் போர்வையாக இருக்கும், நெருப்பு தான் உணவாக இருக்கும், கள்ளி மரம் தான் அங்கே உணவாக தரப்படும் என்றெல்லாம் கடுமையான கொதிக்க வைக்கப்பட்ட செம்பு இருக்குத, செம்பு உலோகம், அந்த செம்ப காட்சி அதை உள்ள ஊத்துனா எப்படி இருக்கு? குடல்கள் துண்டு துண்டு அருந்து போயிரும். அந்த மாதிரி சூடேற்றப்பட்ட பானங்கள் தான் அவனுக்கு தரப்படும் என்றெல்லாம் அந்த வேதனை காலாகாலத்துக்கும் நம்மளை அனுபவிக்க இயலுமா? அப்படி 3 பேருக்கு அல்லாஹ் கொடுக்க போறான். 3 பேர் யார் தெரியுமா? ஒருத்தன் படைத்த அல்லாஹ் ஒருவன் இருக்க, ஒரு இறைவன் நம்மளை படைச்சிருக்கிறான். சூரியனை அவன் தான் படைத்தான், சந்திரன் அவன் தான் படைத்தான், இந்த பூமியை அவன் தான் படைத்தான், காற்றை அவன் தான் படைத்தான், கடலை அவன் தான் படைத்தான், உன்னை என்னை அவன் தான் படைத்திருக்கிறான், சகல ஜீவராசிகளையும் அவன் தான் படைத்திருக்கிறான். இது நன்றாக தெரிந்து கொண்டு அவனை விட்டு இவனா உன்னை படைச்சுக்கிட்டு வணங்குறான் பாருங்க, இவனுக்கெல்லாம் நிரந்தரமா நரகம். அல்லாஹ் கோபம் வருது. நான் உன்னைய படைச்சிருக்கிறேன், நீனா ஒரு கல்லை வச்சுக்கிட்டு இது கடவுளுங்கிற, நீனா ஒரு செத்து போன ஆளை போய் கட்டி வச்சுக்கிட்டு அவர் போய் கடவுளுங்கிற, நீனா கொடிமரத்தை கடவுளுங்கிற, நீனா சூரியனை கடவுள். உனக்கு இருக்கிற அறிவாச்சு சூரியனுக்கு இருக்குதா? உனக்கு இருக்கிற சிந்திக்கிற திறனாவது சந்திரனுக்கு இருக்குதா? நீனாவது எடுத்து இங்க இருந்து எந்த 4 இடத்துக்கு நடந்து போவிய? அப்படி நடக்குமா நீ வணங்கக்கூடிய, நீ கற்பனை செய்து கொண்ட தெய்வங்கள் எல்லாம்? அல்லாஹ் கேட்கிறான், படைத்த ஒருத்தன் நான் இருக்கும் பொழுது என்னுடைய இடத்தில எவரையாவது எதனையாவது நீ வைத்தால் அதுக்கு நான் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? நிரந்தர நரகம். போனதுதான் அல்லாவுக்கு. அதனால நான் ஒரு தர்காவுக்குலாம் போவாதீங்கன்னு சொல்றோம். முஸ்லீம்னு சொல்லிக்கிறீங்க, ஒரு அல்லாஹ் வணங்குறேங்கிறீங்க,
நாகூர்ல போய் இறந்து போன ஒரு மனுஷனை போய் வணங்குறீங்க. அவர் ஒரு மனிதர். நாகூர்ல அடங்கப்பட்டவர் யாரு? அவர் அல்லாவா? அல்லாண்ட சாவுவானா? கொஞ்சம் காலத்துக்கு முந்தைய வாழ்ந்தாரு, மௌத்தா போனார், போய் அடக்கிவிட்டாங்க. உசுரோடு அடக்குவானுங்களா?